தேனி மாவட்டம் லட்சுமிபுரத்தில் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வன் மற்றும் திண்டுக்கல் தொகுதியில் போட்டியிடும் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதற்கு ஒருவரை வேந்தராக நியமிக்க வேண்டும் என்றால் அதற்கு பொருத்தமான நபர் இந்தியாவில் மோடியை விட்டால் வேறு யாரும் கிடையாது என விமர்சித்தார். உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது. ஏன்னா ஊழல்ல சட்டபூர்வமாக்கின சாதனையாளர் மோடி தான். எப்படின்னு கேட்கறீங்களா? தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியா கட்சி அக்கவுண்ட்டுக்கு வரவும் PM கேஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், அதிமுகவை அழிக்க வெளியில் இருந்து யாரும் வர தேவையில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோர் அதை போட்டி போட்டுக்கொண்டு செய்து கொண்டிருப்பதாக கூறினார். அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்கன்னு சவடால் விடுகிறாரு. அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை. அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டுக்கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. அப்புறம் என்ன சந்தேகம்? அதுல சந்தேகம் வேண்டாம். பாஜக கூட்டணியில் சேர்வது தற்கொலை செய்வதற்கு சமம் என்றும் யாராவது தெரிந்தே கிணற்றில் விழுவார்களா என்று கேட்ட டிடிவி தினகரன் இப்போது கூட்டணி வைத்துள்ளதாகவும் இதனை நீங்கள் தான் கேட்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறினார். தினகரன் இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு? பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம். யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா? அதைத்தான் இப்ப தேனிக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி. பாஜகவிற்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால் பன்னீர்செல்வம், தினகரன் போன்ற வாடகை மனிதர்களை வைத்து தேர்தலை சந்திப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனையை கொடுங்க. பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால பன்னீர்செல்வம், தினகரன் போன்ற வாடகை மனிதர்களை வச்சு தேர்தலை சந்திக்குது. பிடிமா பழனிசாமியோட அதிமுகவை குத்தகை எடுத்து தனியா நிக்க வச்சிருக்கு. சொந்தமா முடிவெடுக்க முடியாம கீ கொடுத்த பொம்மை போல அதிமுகவை ஆட்டி வைக்குது பாஜக. இவங்களை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டாமா? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.